மக்கள் அனைவருக்கும் கலியுக ஞானபீடத்தின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி என்ன சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 35, 40, 45 வயசாகி போய் நிறைய பேர்த்துக்கு திருமணம் நடக்காமல் இருக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி சொசைட்டியில். அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக மக்கள் குற்றச்சாட்டு யார் மேலே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம், முன்னோர்கள் சாபம், 7ஆம் இடம் கெட்டு போச்சு, 2ஆம் இடம் கெட்டு போச்சு, மாங்கல்ய ஸ்தானம் பாதிச்சிருக்குது, புத்திர தோஷம் இருக்குது, செவ்வாய்க்கு செவ்வாய் தான் சேர்த்த வேணும், ராகு கேது சேர்த்தணும் இப்படின்னு சொல்லி நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறதுனால தான் கல்யாணம் ஆகிறதில்ல அப்படின்னு சொல்லி பொதுவாக பரவலான ஒரு கருத்து மக்கள் மத்தியில் இருக்குது. இது ஒரு வகையில் பார்க்க போனால் உண்மைதான். ஆனால் நடைமுறையில் இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னா அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மக்கள் முதல்ல கர்மாவை நம்புங்க. கர்மாவின் விதிப்படி தான் நம்ம எல்லாருமே தன்னுடைய பலனை அனுபவிக்க தான் நம்ம ஜனனமாக இருக்கிறோம் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது உங்களுக்கு தெரியும், எனக்கும் தெரியும். அதுதான் உண்மை நிதர்சனம் கூட. அந்த வகையில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எப்படிப்பட்ட மனைவி அமையும் அப்படின்னு விதி இருக்குதோ அதே அமைப்பில் வரன் தேடினீங்க அப்படின்னா 100% திருமணம் நடக்கும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. உதாரணமாக ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா தன்னை விட வயது மூத்தவர் தான் பெண் அமையணும் ஜாதகத்தில் இருக்கும். அப்போது 25 வயசு 26 வயசு பண்ண கல்யாணம் பண்ண அந்த தோசை அங்கேயே அடிபட்டு போயிடுச்சு. இதை நீங்கள் உணராமல் 40 வயசு 41 வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணுவீங்க. அதை நீங்கள் முதல்லே பண்ணிட்டு போனால் உங்கள் வாழ்க்கை நடந்திருக்குமே. ஒரு சிலருக்கு சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் ஆகாது, ஒரு சிலருக்கு மாற்று ஜாதியில் கல்யாணம் ஆகும், ஒரு சிலருக்கு 2ஆம் தாரம் கல்யாணம் ஆகிற அமைப்பு இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்கள் ஜனகால ஜாதகத்தை பார்த்தீங்கன்னாவே தெரியும். அந்த அமைப்பை கண்டுபிடிச்சி அதே மாதிரி நீங்கள் வரன் தேடினீங்க அப்படின்னா 100க்கு 200% திருமணம் உங்களுக்கு தடையில்லாமல் நடக்கும். இதுதான் உண்மை. கோயிலுக்கு போகிறது அப்படின்றது உங்களுடைய மனம் சார்ந்த விஷயம். கடவுள் இல்லை அப்படின்றத நம்ம சொல்ல போகிறது கிடையாது. கடவுள் இல்லைன்னா உலகமே இல்லை, சரிங்களா? ஆனால் கோயிலுக்கு போனால் தான் நம்ம கல்யாணம் நடக்கும், கோயில் போய் பரிகாரம் பண்ணால் தான் நடக்கும் அப்படின்றதெல்லாம் தவிர்த்து, இப்போ கோயிலுக்கு போன பரிகாரம் பண்ணுற அத்தனை பேத்துக்கும் நடந்துருச்சு அப்படின்னா நீங்கள் 40-45 வயசு கடந்தவங்ககிட்ட பேசுனீங்கன்னா புரியும். நான் எத்தனையோ கோயிலுக்கு போயிட்டேங்க, திருமணஞ்சேரிக்கெல்லாம் போய் நிறையா தடவை போயிட்டு வந்துட்டேன், அங்கே போய் எனக்கு கல்யாணம் நடக்கலைன்னு சொல்லுவாங்க. இது கடவுளுடைய குற்றம் அல்ல. உங்களை படைத்த கடவுள் என்ன பண்ணியிருக்காரு, உனக்கு இப்படித்தான் மன வாழ்க்கை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் உங்களை படைச்சிருக்காரு. ஸோ அதை ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? அதே மாதிரி நீங்கள் வரன் தேடுங்க. 100ல் 200% உங்களுக்கு திருமணம் நிச்சயமாகும் என்பது நிதர்சனம். நன்றி, வணக்கம்.